தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. அந்த இயக்கத்தை தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைச்சிருக்கீங்க. தமிழ் ஈழத்தை பேசக்கூடிய மதிப்பிற்குரிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் வேல்முருகனாக இருந்தாலும் அவருடைய கொள்கைக்கு முரணான ஒரு திராவிட கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்காரு. அந்த ஒரு இயக்கத்தோட, அந்த கட்சியோட உங்களோட இயக்கத்தை நீங்கள் இப்போ ஒன்று சேர்த்துருக்கீங்க. இது ஒரு கொள்கை முரணாக பார்க்கப்படுது சார். தெளிவாக சொல்கிறேன், அது கொள்கை அளவிலான அல்ல சித்தாந்த அடிப்படையிலான கூட்டணி கிடையாது. தேர்தலுக்காக தற்காலிகமாக ஓட்டுக்களை பரிமாறக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு இடமா தான் அது இருக்கும். கட்சியில் அடிப்படையாக தேவைப்படுற அந்த ஒரு அமைப்பியல்ங்கிறத கட்சியின் தலைமையும் சரி அண்ணனும் அதை கூர்ந்து கவனித்து அதை உருவாக்கணுங்கிற ஆர்வம் இல்லைங்கிறது படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த 14-15 ஆண்டுகள் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி போகலை? அப்போ அதுதான் அங்கே பிழை. என்ன அப்படின்னா, வெறுமனே வாய்ச்சவிடால் விட்டு வெற்று கூச்சல்களால் அதிகாரத்துக்கு போக முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கட்சியில் பயணிச்சுட்டு இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளோ நாள் பேசாமல் இப்போது 26 தேர்தலை நோக்கி அரசியல் களம் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னும் சொல்லப்படுதே சார். அரசியல் புரிதல் இல்லாத பிள்ளைகளை அரசியல் படுத்துவதற்காகத்தான் இந்த கட்சிக்குள்ளே வந்தாங்க இளம் தலைமுறை பிள்ளைகள் நிறையா பேர். அப்போ நீங்கள் யாரையுமே இதற்கான ஒரு சரியான தளத்தை உருவாக்கி அல்லது ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள ஒரு செம்மைப்படுத்துறது தவறுனதோட விளைவு தமிழ் தேசியத்தை தாண்டி திராவிட சித்தாந்தங்களை நோக்கி அவங்க சிதறிட்டாங்க, போயிட்டுருக்காங்க. தனி மனித ஒழுக்கக்கேடான ஒரு விஷயங்கள் அவர் மீது அந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போது திரு சீமான் அவர்கள் மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகி தனசேகரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கட்சியிலேருந்து, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் இப்போ விலகி வந்துட்டீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விலகி வந்தீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பணிகள் நீங்கள் அங்கே செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க, தமிழீழம் மீதான அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த தொடக்க புள்ளி அதிலிருந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஈழ அரசியலுங்கிறது நான் ஏற்கனவே சில நேர்காணலெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். பள்ளி பருவத்திலிருந்தே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அந்த இன அழிப்புக்கான போர் அடக்குமுறைகள் துவங்கிய காலகட்டம். அப்போ இயக்கமும் பல்வேறு அமைப்புகளாக இருந்து பயிற்சிகள் நடந்த காலங்கள். அப்போ ஒரு பள்ளி மாணவனாக அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம் இனம் அங்கே இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு ஆட்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு முழுமையான புரிதல் இல்லாத காலமாக இருந்தாலும் அந்த உணர்வு நம்மளை தட்டி எழுப்பிய ஒரு நேரம் அது. அங்கேருந்து என்னோடய பயணங்கள் துவங்கி 16 வயதிலிருந்து தொடங்கி. ஆமாம். அதற்கு பிறகு இயக்கத்திற்கான பொருட்கள் விநியோக திட்டங்கள், தலைவருடைய காப்பகங்கள், அந்த அன்புச்சோலை, நவம் உள்ளிட்ட காப்பகங்களுக்கான தேடல்கள். ஏன்னா அப்போ பொருளாதார நெருக்கடி இருந்த காலகட்டங்கிறதுனாலையும் அது குறித்த வேலைகளில் இங்கேருந்து நம்மளுடைய உழைப்பை போட்டு அதன் மூலமாக அதுக்காக தொடர்ந்து பயணித்தோம். அதற்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கும் பொழுதும் இந்த உணர்வு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம இறுதி யுத்தத்துக்கு பிறகு இந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக வந்தது. அப்போ தான் இந்த தமிழ் தேசியங்கிறது இந்த மண்ணில் நிலையாக ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு நெருக்கடி அந்த ஈழ மண்ணில் தேவை இருக்குங்கிறத புரிதலுக்கு வருது. அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய இன அழிப்பிற்கு பிறகுதான் இங்கே கவனக்குவிப்பு இந்த மண்ணில் வருது. இவங்களும் 2-3 முறை இதற்கான பேச்சுக்கள், அதை தொடர்ந்து இதை ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக கொண்டு போய் தான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அரசியல் பார்வை வருது. வரும்பொழுது அண்ணனுடைய அந்த முதல்கட்ட பேச்சு எல்லாரும் பார்த்தது மாதிரி தான் நானும் அந்த ராமேஸ்வர கூட்டத்தில் பேசும் பொழுது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படுறோம். கிட்டத்தட்ட 2012-13க்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேச்சுக்களை கூர்ந்து கவனித்து கட்சியில் இணைச்சிக்கிட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு
எனக்கு கொடுக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். தலைமையிலிருந்து இதை அடுத்த கட்ட பரிணாமத்திற்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிற ஒரு குழுவிலும் இணைஞ்சிருந்து, உதாரணத்துக்கு செயற்பாட்டு வரைவு வடிவமைத்தலிருந்து பொருளாதார பங்களிப்புகள் எல்லா வேலைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு பெருத்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பல கட்ட தேர்தல்களை எதிர்நோக்கிய இந்த நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை வந்துச்சு. அந்த சந்தேகம் மெய்ப்படுறதுக்கு இவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளேருந்து இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னால் இந்த கட்சியில் இருந்த மூத்த தளபதிகள் எல்லாரும் நமக்கு அப்பப்போ சொல்கிறது என்னென்னா, சரியாயிரும், இருங்க எல்லாருமா சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது எதுவுமே இலக்கை நோக்கி போகாத ஒரு பயணம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இனி இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம வெளியில் வந்துடுறோம். இதையெல்லாம் தாண்டி தமிழ் ஈழத்தை எழுச்சி பெற செய்யணும் அப்படின்ற ஒரு தலையாய ஒரு கொள்கையோட தான் அந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு விரக்தியின் காரணமாக வெளியே வரீங்க. அந்த விரக்தியை நோக்கி உங்களை செயல்படுத்தின அந்த தருணங்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடந்தது சார்? அதாவது உதாரணத்துக்கு கட்சியில் அடிப்படையாக தேவைப்படுற அந்த ஒரு அமைப்பியல்ங்கிறத கட்சியின் தலைமையும் சரி, அண்ணனும் அதை கூர்ந்து கவனித்து அதை உருவாக்கணுங்கிற ஆர்வம் இல்லைங்கிறது படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கூட அது ஏதோ சூழல் சரியில்லை, மாறுவாங்க செய்வாங்கன்னு பார்க்கும்பொழுது பண்ணுறதுக்கு அவங்க வரல. அப்போ ஒரு கட்சி ஒரு கட்டமைப்பு வலுவாக இருக்கணும், குறிப்பாக சிற்றூர்களில் அந்த கட்சி போய் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமைப்பியல் முறையாக இருக்கணும். அந்த அமைப்பியல் இருந்தால்தான் அதோட செயல்பாடுகள் கீழே வரைக்கும் போய் இருக்கும். இப்போ வெறுமனே இவருடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடிய ஒரு காட்சி அரசியலாக இது போகும்பொழுது ரசிக மனப்பான்மை மட்டும்தான் அங்கே கூடி வரும். அப்போ அது என்னென்னா, தெளிவில்லாத அல்ல அரசியல் புரிதலற்ற பிள்ளைகளுக்கு வேணால் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பொழுதாகும். இப்போ எங்களை போல் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த விடிவுக்காக போராடி அதற்காக உயிர் நீத்த அந்த அத்தனை ஆயிரம் மாவீரர்களாக இருக்கட்டும் அல்லது போராளிகளாக இருக்கட்டும், இந்த நிலத்திலையும் மொழிக்காக ஈகர்களானவர்களை வரலாறுகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த தமிழ் தேசியங்கிறது ஏதோ ஒரு வார்த்தைகளாக நின்றாமல் அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறப்ப அங்கே அதுக்கான உந்துதல் அங்கே இல்லை. வெறுமனை அந்த காலங்கள் கடந்து இந்த 14 ஆண்டுகள் எத்தனை தேர்தல்கள் நம்ம சந்திச்சிட்டோம். அப்போ இதுதான் நம்ம பேசி, ஏன்னா நமக்கு நெருங்கி அவங்களோட தொடர்பு வச்சுக்கிற வாய்ப்புகள் அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம கொடுத்த பொறுப்பு மூலமாக கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நம்ம போய் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முற்படும் பொழுது அங்கே அதுக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டமோ பதிலோ இல்லைங்க. அதனால உங்களுடைய இந்த பயணம் ஒரு உழைப்பு சார்ந்தது, ஒரு அறிவு சார்ந்தது மட்டும் இல்லாமல் நிறைய நிதி இழப்பும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளோ இழந்திருப்பீங்க சார்? அது இப்போ குறிப்பிடுறதுக்கு அதான் என்ன சொல்கிறது, நான் என்னை ஒப்பிடும் பொழுது எனக்கு மிகுதிய அளவில் பொருளாதாரத்தை இழந்த மூத்த தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. உங்களை விடவும் அதிகமாக இருக்கு. இது நாம் இழந்தோம் சொல்கிறத விட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வேறுங்கிறதுக்காக நம்ம விரும்பி செஞ்சதுதான். ஆனால் அந்த விரும்பினது ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்படுகிறோம், இது ஒரு நோக்க அரசியல் இல்லை, இது ஏதோ ஒரு திசை திருப்பப்பட்ட பாதையில் போகுது அப்படின்னு அதை உணரும் பொழுது தான் நம்ம அதை ஒரு ஏமாற்றமாக பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம அங்கேருந்து கால விரயம் பண்ணவோ அல்லது பொருளாதாரத்தை இலக்கவோ நம்ம தயாராக இல்லைங்கிற அடிப்படையில் நம்ம அதை நிறுத்திக்கிட்டோம் எல்லாத்தையுமே. இப்போது அந்த கட்சியிலேருந்து விலகி நீங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. அந்த இயக்கத்தை தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைச்சிருக்கீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியை திராவிட கட்சியோட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியோட கூட்டணியில் தான் இருக்காங்க. தமிழ் ஈழத்தை பேசக்கூடிய மதிப்பிற்குரிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் வேல்முருகனாக இருந்தாலும் அவருடைய கொள்கைக்கு முரணான ஒரு திராவிட கட்சியோட தான் கூட்டணி வச்சுருக்காரு. அந்த ஒரு இயக்கத்தோட, அந்த கட்சியோட உங்களோட இயக்கத்தை நீங்கள் இப்போ ஒன்று சேர்த்துருக்கீங்க. இது ஒரு கொள்கை முரணாக பார்க்கப்படுதே சார்? இதுதான் தவறான புரிதல். அதாவது கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக கொள்கையில் எந்த இடத்திலும் அவர் சமரசம் செய்யலைங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களில் அவர் தொடர்ச்சியாக அதே ஆளும் கட்சியின் அதிகாரத்தில் இருந்து வந்தவராக இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து எந்தவித தயக்கம் இல்லாமல் உள்ளே குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அது இல்லாமல்
நம்ம ஒரு அறிவுசார் புரிதலோடு இந்த அரசியலை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, திராவிட சித்தாந்தத்தின் கீழே வந்து இவங்க போய் கரைஞ்சிடுறாங்க, இல்லை ஏதோ இந்த மாதிரி அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. அவர் அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது வந்து தேர்தலோடு முடிஞ்சே தவிர அதற்கு பிறகு இந்த நொடி வரைக்கும் அவர் வந்து தேர்தல் கூட்டணி தான், தேர்தல் கூட்டணி தான் கிடையாது. அப்போ இதை தான் நாங்கள் வந்து இங்கேயும் பொருத்தி பார்த்தோம். நாம் தமிழர் கட்சியிலையும் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம அதில் பயணித்தோம். தனித்து இந்த அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மண்ணில் இல்லை. காரணம் என்னென்னா, எப்பொழுதுமே பிற மொழியாளர்களை பகைத்து கொண்டு ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிறது இந்த தமிழர் நிலத்திலையும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிற மொழியாளர்களோட ஆதரவும் அவர்களுடைய அனுசரணையும் அவருடைய பங்களிப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்களையும் மதித்து நாம் வந்து அரசியலை முன்னெடுக்காது, அதை வந்து நீங்கள் பிரித்து பேசுகிறது இல்லை நீங்கள்லாம் வந்து வந்தேரிகள்னு சொல்கிறதுனால வந்து நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் துளியும் இல்லைங்கிறத அறிவுசார் புரிதல் இருக்கிறவங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை உடனடியாக கொண்டு வந்து இங்கே இன்றைக்கி இணைச்சிடல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாவீரர் நாள் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னால் 6-7 மாதமாக தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் போனோம். இந்த கட்சியிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறிய பிள்ளைகள், தம்பி தங்கைகளை சந்தித்தோம். இது இல்லாமல் தமிழ் தேசிய உணர்வோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு தூய அரசியலை படைக்கணும்னு ஆர்வமாக இருந்த எத்தனையோ மௌனமாக இருக்கிறவங்க, அதாவது நாம் தமிழர் அல்லாதவங்களையும் எங்களை சந்தித்து பேசினாங்க. அவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, இது ஒரு கூட்டு வலிமையாக வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி போக முடியும். அப்படிங்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தில் வந்து நம்ம வேண்டான்னு மறுத்தாலும் திராவிடம் தான் இங்கே வந்து வேரூன்றி இருக்கு. அப்போ அங்கேருந்து நமக்கான ஒரு தமிழ் தேசிய அரசியலை நாம் படைக்கணும் அப்படின்னா, நான் உள் நுழைகிறதுக்கும் நான் வெளியிலே நின்று நான் தனியாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இதையும் கவனிக்கணும். அப்படி செஞ்சுருந்தால் கிட்டத்தட்ட இந்த 14-15 ஆண்டுகள் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை நோக்கி போகலை? அப்போ அதுதான் அங்கே பிழை. என்ன அப்படின்னா, வெறுமனே வாய்ச்சவிடால் விட்டு வெற்று கூச்சல்களால் வந்து அதிகாரத்துக்கு போக முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்களும் நானும் வேண்டான்னு சொன்னாலும் இந்த மக்கள் இன்னும் வந்து பிரதித்துவ அடிப்படையில் வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறப்ப நாம் இன்னும் வலிமையாக இந்த தமிழ் தேசியத்தை வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் செயல்களால் மட்டும்தான் வந்து மெய்ப்பிச்சு இந்த இடத்துக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தேடி அலசி பார்க்கும் பொழுது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ஈழ அரசியலாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், இல்லை உலகத் தமிழர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஒரு தலைவராக இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் கூடி பேசி நாடு பூரா எங்களுடைய ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இருந்த எல்லாரையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு இதில் இணைஞ்சு இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். இப்போது வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு தரப்பினரால் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறாரு, ஆனால் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டதே வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவரோட நீங்கள் வந்து அந்த கட்சியில் ஒரு நிர்வாகியெல்லாம் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்யலையா சார்? அதாவது அதையும் வந்து இப்போ நான் சொன்ன பதில் அதுக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு நல்ல அரசியலை படைக்கிறதுக்கு வந்து இது ஒரு தடைக்கல்லை பார்க்கலை. அதை தாண்டி அவருக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வு வந்து உண்மையாக இருக்கும்னு நம்பி தான் நம்ம வந்து இதை வந்து தனித்து பேசும்பொழுது என்னாகும்னா, இந்த ஒட்டுமொத்த நிலத்திலும் வந்து வாழக்கூடிய அத்தனை மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேற்று மத குழுக்களாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து மனிதம் போற்றுறது தான் நம்ம வந்து ஒரு மகத்தான ஒரு இதாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவருடைய திருமணம் ஒரு தடை நமக்கு அப்படி தெரியல. இல்லை, வந்தேரிகளே வெளியேறுங்கள் அப்படின்னா தெலுங்கர்கள்னு அவர் குறிப்பிடக்கூடிய அவர் மனைவியும் வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தா இப்போ மனைவியும் சேர்த்து சொல்வதை தான் அது பொருந்தும். ஆனால் அதை வந்து உடைச்சு நான் அதற்கானவன் அல்ல, நான் முற்று முழுவதுமாக இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான தூய தமிழ் தேசியவாதின்னு அவர் நிரூபிக்கவே இல்லை. அந்த அரசியலை வந்து அவர் வந்து ஒரு வாக்கு அரசியலில் வென்று போகவே இல்லை. போயிருந்தால் அந்த பேச்சு அடிபட்டுருக்குமே, யாருமே அதை பேசியிருக்க மாட்டாங்களே. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மாநிலம் முழுவதும் எல்லாரும் அந்த சந்தேக பார்வையோட பலகாலமாக கேட்டுட்டாங்க. இவர் வந்து அதில் முதல்ல தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறாரா அப்படின்னா இல்லைங்கிறது. எங்கே விமர்சனம் வருதுன்னா, நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் நீங்கள் இல்லை அப்போ தான் அந்த கேள்விகள் பிறக்குது. அந்த கேள்விக்கும் உரிய பதிலை தரக்கூடிய தகுதியுடையவராக அவர் இல்லை. இப்போது 2026 தேர்தல் களத்தை நோக்கி
அரசியல் கட்சிகள் ஒரு துரித பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் எப்பொழுதும். ஆனால் இப்போது அதிமுகவோட செயல்பாடுகள் சுணக்கமாகி திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆளும் கட்சியும் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதத்தில் பல சர்ச்சைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு சர்ச்சை தான் மதிப்பிற்குரிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வந்து சீமான் சந்திக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சர்ச்சை. ஆனால் சீமான் தரப்பினர் பேசும்பொழுது நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்களே மேடைகளில் பேசும்பொழுது ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு, மான்கறி செஞ்சு கொடுத்தாரு, துப்பாக்கி பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இதற்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு வீரன், அவர் வந்து ஒரு சமையல்காரன் ரேஞ்சுக்கு வந்து ஆமக்கறி ஆக்கி கொடுத்தாருன்னு சொல்லி இழிவுபடுத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதான், அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பார்வை. அது என்ன அப்படின்னா, ஒரு இயக்கத்தை கட்டி முப்படைகளை நிறுவி அந்த நிலத்தில் சுதந்திரமாக தன்னுடைய சொந்த மண்ணில் வாழ மறுக்கப்பட்ட நிலையில் தான் வந்து அந்த புரட்சியும் அங்கே அந்த போரும் உருவாச்சு. அப்போ இதனை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் பின்னாளில் கட்சியாக நாம் தமிழர் மாறுது. அப்போ ஒருவேளை அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அப்படியே நடந்திருந்தாலும் ஈழத்தில் திரு பிரபாகரன் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க, ஈழத்தில் நிறைய உங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மையா இல்லையா சார்? அதான், அதை எப்படி சொல்கிறதுனா, நான் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கேன். தலைவர் பிரபாகரனை வந்து சந்தித்தோம்னு சொல்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வல்ல. குறிப்பாக நான் தலைவரை பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த தத்துவம் நம்மளை ஈர்த்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தளபதிகளாக இருந்த சிலரோட தொடர்புகளில் நம்ம இருந்தோமே தவிர தலைவரை நேரடியாக சந்தித்ததாக இல்லை. அண்ணன் சீமான் குறிப்பிடுறது போல் அவர் அங்கே பயணப்பட்டது உண்மை. அவர் எதுக்காக போனாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இந்த இடத்துல தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த 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 சாப்பாட்டை பற்றின விமர்சனங்களை பேசும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் அதை வெறுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பற்ற தலைவன், பல்வேறு பொறிமுறைகளை அடக்கிய ஒரு சர்வதேசமே வியந்த ஒரு போராளியை வந்து ஒருவேளை அவர் உங்களுக்கு விருந்தோம்பலே பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு குணம் உண்டு. யார் வந்தாலும் அவர்கள் தங்களுக்கு இல்லாவிட்டாலும் வரக்கூடியவர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். அப்போ நீங்கள் அதை பேசக்கூடிய காரணம் என்னென்னா, சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உண்மையிலேயே வந்து அவரை நேசிச்சிங்க, இல்லை அவருடைய தத்துவங்களை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, பேச வேண்டிய நிகழ்வுகள், அரசியல்கள் எத்தனையோ இருக்கும் பொழுது நீங்கள் எதுவும் குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை தாண்டி பேசுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. நீங்கள் சரிவர அந்த தொடர்புகளை அங்கே வச்சுக்கலை. அதுதான் உண்மை. அதனால தான் அவர் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கார். இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவங்களை குறிப்பிடும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கள் உயிரோடு இல்லாததை உறுதி செய்த பிறகு தான் அவர் பேசுகிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முரணான பிழை இல்லை. இது ஒரு விதமான துரோகம் தானே இது. அங்கே நடந்த விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, எத்தனையோ போராளிகள் வந்து வெளியேறினாலும் அங்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு முறையான நீதியும் தீர்வும் கிடைக்காத வரைக்கும் இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்ணியத்தோடு இருக்காங்களோ, நம்மளும் அதை பின்பற்றணும்ல. நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது மேலும் என்னென்னா இதுக்கான சந்தேகத்தை தான் வலுவாக்குமே தவிர வந்து இதுக்கான தீர்வு நோக்கி போகாது. ஒரு சாமானியர்களுக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலே அந்த கட்சியில் பயணிச்சுட்டு இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளோ நாள் பேசாமல் இப்போது 26 தேர்தலை நோக்கி அரசியல் களம் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னும் சொல்லப்படுதே சார். இல்லை, அது வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அல்லது சமூக வலைத்தளங்களில் போராளிகளாக இருக்கிறவங்க வைக்கிற கோரிக்கை அல்லது விமர்சனமாக இருக்கலாம். உண்மையான நிதர்சன அரசியல் என்ன அப்படின்னா, மூத்த நிர்வாகிகளாக இந்த கட்சி துவங்கின காலத்தில் இருந்து கடைசி வரைக்கும் வந்து இதை எப்படியாவது திருத்தணும், இதை ஒரு நல்ல ஒரு அமைப்பியலாக கொண்டுட்டு வரணும் போராடினவங்க எல்லாருமே வந்து இன்னமும் இருக்காங்க, வாழும் சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்களுமே ஒரு கட்டத்தில் வந்து இதற்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய காலத்தை விரயம் பண்ணக்கூடாது, இந்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம துரோகம் இழைக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் இவங்க பேசுகிறதுங்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் ஏதோ அரசியலை நோக்கியோ அந்த மாதிரி இருந்திருந்தால் இத்தனை நெடிய காலம் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்திலேருந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து எதுக்காக அந்த இடத்துல நிற்கணும் சொல்லுங்கள். தமிழ் தேசியங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து நம்மளால் முடிந்த அர்ப்பணிப்புகளையும் பங்களிப்பு செஞ்சு தான் அந்த கட்சியை வளர்க்குறமே தவிர அதுலேருந்து ஒரு ஆதாய நோக்கத்தோடு நம்ம யாருமே உள்ளே போகலை.
அப்போ இந்த விமர்சனம் தவறான ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து திமுகவுடைய ஒரு கூட்டணி அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் பேசப்படுது. அந்த கட்சியினரே ஒரு கூட்டணி அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த கட்சியினருடைய ஒரு இயக்கத்தை இணைச்சிருக்க உங்களுடைய இந்த பயணம் எவ்வளவு நாள் வெற்றிகரமாக தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இடையூறு அப்படிங்கிறத தாண்டி அரசியல் அழுத்தம் தேவை கருதி தான் அவர் இருந்தார், இன்னும் இருக்கிறார். அவருடைய இந்த சட்டமன்ற 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் வேல்முருகன் வந்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நேர்மையான முறையில் தன் தொகுதியாக இருக்கட்டும் அல்லது மாநிலம் முழுவதும் வரக்கூடிய அவலங்களுக்கு அல்லது அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருத்தராக தான் இருக்கிறார். அப்போ நாங்கள் எப்படி ஒரு நம்பிக்கையோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக திமுகவில் பயணிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கும் இல்லை, எங்களுக்கும் கிடையாது. அப்போ எங்களுடைய திட்டம் என்னென்னா, அடுத்த இலக்கு இந்த கட்சியை வந்து முழுமையாக இன்னும் விரிவாக கட்டமைச்சு, ஏன் நாங்கள் தனித்து கூட இருக்கலாம், அல்லது தேர்தல் நேரத்தில் யார் நமக்கு சரியானவர்களோ அவர்களோடு இணைந்து, நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், அது வந்து கொள்கை அளவிலான அல்லது சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கிடையாது. தேர்தலுக்காக தற்காலிகமாக ஓட்டுக்களை பரிமாறக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு இடமா தான் அது இருக்கும். அதுக்கான காலம் வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை வெளிப்படுத்துவோம். தமிழீழம், தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு தலையாய கொள்கையை கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பயணித்த பலரும் வந்து இப்போ அந்த கட்சியை விட்டு விலகிட்டே இருக்காங்க. இது அந்த கட்சியோட பலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? நாம் தமிழர் கட்சியோட வெற்றி பயணம் எந்த அளவுக்கு தொடரும் சார்? அதான் இப்போ உண்மையிலே அதுக்கான அக்கறையும் ஒரு நம்பிக்கையும் கொண்ட ஒரு தலைமையாகவோ அல்லது தலைவராகவோ அண்ணன் சீமான் இருந்திருந்தா, இப்போ ஒரு 100 பேர் வெளியில் போகிறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் வேணாலும் நீங்கள் குற்றச்சாட்டோ அல்லது வலுவான காரணங்கள் வைக்கலாம். மீதி 90 பேருக்கு வந்து நீங்கள் உரிய முறையில் அவங்கள அழைச்சி பேசி சமாதானம் பண்ணி அந்த 90 பேரில் இப்போ சரிபாதி பேரையாவது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை வரும். உங்களுக்கு என்ன அப்படின்னா, போகிறவன் போகட்டும், அவர் இப்போ எல்லா இடங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, இஷ்டம்னா இருங்கன்னா போய்கிட்டு இருங்கன்னு. அப்போ அந்த இடத்துல என்ன வெளிப்படுது அப்படின்னா, தான்கிற அந்த ஒரு அகந்தையினால் இது ஒரு கூட்டமைப்பாக, இது ஒரு அமைப்பியலாக எல்லோருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும், அதில் இருக்கக்கூடிய அகந்தை வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. என்னன்னா, இப்படி ஒரு கூட்டத்தை வழி நடத்தி ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன், எனக்கு அந்த கர்வம் இருக்க வேண்டாமா அப்படின்னு பேசுறாரு. அந்த கர்வம் வந்து நியாயமான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சுத்திகரிக்கிறங்கிற பேரில் வந்து அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் தானே அவங்கள நியமிக்கிறீங்க, பொறுப்புகளை போடுறீங்களே, அப்போ எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற இடத்துல வச்சு நீங்கள் தள்ளிவிடும் பொழுது அது எப்படி நியாயமான பார்வையாக இருக்கும்? அந்த அடிப்படையில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணிக்கையில் எல்லோரும் சிதறி போனதை தாண்டி இந்த இடத்துல நான் வருத்தத்தோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அரசியல் புரிதல் இல்லாத பிள்ளைகளை அரசியல் படுத்துவதற்காகத்தான் இந்த கட்சிக்குள்ளே வந்தாங்க இளம் தலைமுறை பிள்ளைகள் நிறையா பேர். அப்போ நீங்கள் யாரையுமே வந்து இதற்கான ஒரு சரியான தளத்தை உருவாக்கி அல்லது ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள வந்து ஒரு செம்மைப்படுத்துறது தவறுனதோட விளைவு, தமிழ் தேசியத்தை தாண்டி திராவிட சித்தாந்தங்களை நோக்கி அவங்க சிதறிட்டாங்க. நீ போய்கிட்டு இருக்காங்க. அது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திராவிட போகிறாங்கல்ல. அப்போ இந்த விமர்சனத்தை எப்படி பார்ப்பாங்க பொதுமக்கள், எப்படி பார்ப்பாங்க? அப்போ நீங்கள் ஒரு தெளிவான சித்தாந்தத்தையும் இந்த சிந்தனையும் கொண்டு இருந்தீங்கன்னா அவங்க திராவிட பாதையோ அல்லது தேசிய பாதையை நோக்கி போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து களைச்சி விட்ற வேலையை நீங்களே செஞ்சிட்டீங்கிற மாதிரி தான் இது பார்க்கப்படும். அதான் உண்மையும் கூட. கட்சியிலேருந்து விலகிறவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னென்னா, கட்சி மட்டும்தான் வளருது, கட்சியில் யாருமே வளரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து பிரபல ஊடகங்களில் பேசும்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி வளருதுன்னா அப்போ கூட சேர்ந்து நிர்வாகிகளும் வளர்றாங்கன்னு தானே அர்த்தம். இந்த ஒரு குற்றச்சாட்டே வந்து நியாயம் இல்லாத குற்றச்சாட்டு. கட்சி வளரும் போது நிர்வாகிகள் வளர்ந்தாதான் கட்சி வளரும், கட்சி வளர்ந்த நிர்வாகிகள் வளரலன்னு சொல்கிறதே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு சார். கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இன்னும் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. வளரல, கட்சி வளரல. அவர் சமீபத்தில் நடந்த தேர்தலின் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்குன்னா அதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா, நீங்கள் வாக்கு விகிதம் வந்து கிடச்சிச்சு. அந்த வாக்கு விகிதம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, எல்லாருடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, இதை தாண்டி தவறான ஒரு பார்வை அவர் மனசில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லோரும் விரும்பி எனக்காக வாக்கு செலுத்தினாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும் பொழுது இதே திராவிடத்தை விரும்பாதவர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மாற்றம் தேடும் பொழுது இந்த நாம் தமிழரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன அங்கே உள்ளே இருக்கும்போது சொன்னோம் அப்படின்னா,
நம்மளை வந்து எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஆதரிக்கிறவங்கள வந்து தேடி நம்ம போய் இந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னா இது அடுத்த முறை நமக்கு ஒரு பல்கி பெருகுங்கிற இது வந்து சந்தேகத்துக்கிடமானது, நம்பிக்கையே கிடையாது. அப்போ இங்கே அவங்க வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியில் நிர்வாகிகளை வெளியில் போகிறவங்கலாம் உள்ள குமுறலாக சொல்கிறது என்ன அப்படின்னா, யாருக்காக இருந்தாலும் ஒரு அங்கீகாரம்னு ஒன்று வேணும்ல. உழைச்சி ஒரு கட்டத்தில் வந்து ஒருவேளை வந்து போன தேர்தல் வரைக்கும் அவர்கள் சரியாக களமாடி அங்கே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வீதத்தை வாங்குறதுக்கு இந்த கட்சிக்கு உழைச்சிருப்பாங்க. யாரோ சிலர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு துரோக கூட்டம் சொல்லக்கூடிய செயல்களை வந்து கேட்டுக்கிட்டு அவங்கள நீங்கள் என்னென்னு கூட விசாரிக்காமல் தூக்கி எறியும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவன் போனான்னு எனக்கு 10 பேர் வருவான்னு. அந்த 10 பேர் அந்த ஒற்றை மனிதன் செஞ்ச வேலையை செய்வாங்களா? அப்போ எண்ணிக்கையை பெருக்க நினைக்கிறீங்களோ வந்து நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கலங்கிறது தான் உண்மை. தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தாண்டி உலக அளவில் வந்து விடுதலை புலிகள், அந்த ஈழத்துக்கு ஆதரவானவங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த புலிகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த உறவு எப்படி இருக்குது சார்? 2ஆம் கட்ட தலைவர்கள்னு இப்போ அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்னே குறிப்பிட்ட அளவில் இல்லை. அதை தாண்டி வந்து அவங்க எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எந்த நோக்கத்துக்காக இத்தனை ஆயிரம் உயிர் தியாகங்கள் நடந்துச்சோ அந்த தியாகத்தின் அடிப்படையில் வந்து நம்ம முழுமையாக அந்த நடந்த அந்த இன அழிப்புக்கு எதிரான நீதியை பெறணும். அந்த மக்கள் நிம்மதியாக, எஞ்சிய மக்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து விரும்பி அங்கே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது என்னை பொறுத்த மட்டும். அவர்களுக்கும் இன்னும் அந்த தாயகத்தின் கனவு இருக்குது. சொற்ப எண்ணிக்கைகளில் போய் வர்ற நிலை மாறி அவங்க நிரந்தரமாக அந்த மண்ணில் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க நீங்கள் குறிப்பிட்ட அந்த முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் அல்லது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தளபதிகளாக இருக்கட்டும், அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, சொல்லை தவிர்த்து செயல்கள் மூலமாக அதிகாரத்தை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் போகணும். அப்படின்னா நமக்குள்ளே அந்த இன ஊர்மைங்கிறது வராத வரைக்கும் இது சாத்தியமில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து ஒரு சாதாரண பேசுபொருளாக அல்லது சடங்காக, நிகழ்வாக, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாவீர நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது மே 18 நிகழ்வாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக நடந்த ஒரு வன்கொடுமைகளை வந்து நம்ம நினைவூற்றுறோங்கிறத தாண்டி அதுக்கான தீர்வை நோக்கி நகர்றோமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இன ஒருமை கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் ஒன்று கூடி தான் இந்த அரசியலுக்குள்ளே போகணும். அதற்கான சாத்தியம் இல்லாத மாதிரி அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சமீப காலங்களில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் நகர்வுகள் தமிழர் நிலம், அதாவது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தலைவர் பார்த்த அதே பார்வை தான் அவங்க பார்க்குறாங்க. என்னென்னா பெருத்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 7 கோடி 8 கோடி தமிழ் சமூகம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் இருந்து தான் நமக்கான ஒரு சத்தம் வரும், நமக்கான ஒரு ஆதரவு பெருகும்னு நினைக்கும் பொழுது அதுக்கான எந்த ஒரு அடிப்படை நம்பிக்கையுமே இங்கே இல்லை. அதை வந்து அவங்க வலியோட மௌனமாக தான் இருக்காங்களே தவிர அதை விமர்சிக்கிற இடத்துல நான் சொல்கிறது உண்மையாக தியாகம் செய்த போராளிகள், உண்மையான போராளிகள். இப்போ வந்து சிலர் துரோக கூட்டங்கள் வந்து வெளியில் அதை தெரியும் இது தெரியும் விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த நோக்கத்துக்காக இருக்கிறவங்க வந்து அந்த நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்காங்கிறப்ப தான் நமக்கு அது வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் நம்பிக்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நோக்கத்துக்காக உறுதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தமிழீழம் தமிழகத்தில் மலரணும் அப்படின்றதுக்காக நிறைய திரள் நிதி என்னும் பேரில் வந்து பணம் கொடுக்கறதா சொல்லப்படுது. அந்த பணத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினர் அபகரிக்கிறதாகவும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது சார். அது குறித்து உங்களோட கருத்து சார்? அதான், அதை வந்து நீங்கள் இல்லைன்னு மறுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த கட்சி வந்து இயக்கத்திலிருந்து கட்சியாக மாறி சமீபத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து வந்திருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கட்டமைப்பை அமைப்பியலாக்கி வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தின் கீழே இந்த பொருளாதார கட்டமைப்புங்கிறது வந்து நீங்கள் நிதி பெறலாம், தவறு கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிதி பெறுறதுக்கான தகுதிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த நிதியை எதுக்கு செலவு பண்ணுறீங்க, அந்த நிதி எதற்காக வாங்கப்படுதுங்கிறது கேள்விகள் வருதுல்ல, அந்த இடத்துல அந்த சந்தேகம் இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள முற்றிலும் குறை சொல்கிற இடத்துலையும் இல்லை. புலம்பெயர் தேசங்களில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நமக்கு இங்கே பேசக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களா பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நிலத்தில் இனி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து ஒரு சின்ன அளவிலான எண்ணிக்கையில் வந்து பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள் இருந்தாலும் அவங்க எதையும் நகர்த்த முடியாத இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்புறது என்னென்னா, தமிழ்நாட்டில் நமக்கான குரல் ஓங்கி ஒலிக்கணும்னா நம்மளால் முடிஞ்ச பங்களிப்புகளை செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நம்பி தான் செய்கிறாங்க. ஆனால் அது முழுமையாக அதற்காக பயன்படுத்தப்பட்டதா என்றால் இன்றைக்கி வரைக்கும் இல்லை.
இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த திரள் நிதி என்னும் விமர்சனம் உண்மைதானே சார்? உண்மைதான். நீங்கள் உண்மையிலேயே அந்த திரள் நிதியை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, எதற்காக இன்றைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரௌடு ஃபண்டை அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. கட்சிக்குன்னு ஒரு இப்போ சர்வதேச அளவிலிருந்து நிதி வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உள்ளூரில், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பொறுப்பாளர்கள் அவங்க இந்த அளவுக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்ய முடியாட்டியும் அவங்களோட பகுதி சார்ந்த அல்லது தொகுதி மாவட்டங்களுக்குள்ளே கட்சியை கட்டமைக்கிறதுக்கான அத்தனை திட்டங்களையும் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் ஏன்னா நான் உள்ளே இருந்தங்கிற முறையில் நான் அதை கூர்ந்து கவனித்து சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறது கூட தலைமையிலேருந்து ஒரு நிதிங்கிறது அவங்களுக்கு போய் சேர்றது கிடையாது. அப்போ இது முன்னுக்கு பின் முரணான ஒரு செயல்கள் தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி நம்பி கொடுப்பாங்க? இப்போ சமீப காலமாக இவருடைய பேச்சு, இவருடைய செயல்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, முன்பு போல் திரள் நிதிங்கிற பேரில் ஆதரவு தந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க யாரும் இனி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்களுக்கு யாரும் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா நம்பகத்தன்மை நீங்கள் கொடுக்கணும்ல, அது இல்லாத போது அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதை தாண்டியும் கொடுக்குறவர்கள் நம்ம எப்படி சொல்கிறது, அவங்க உண்மையாகவே இந்த தமிழில் மலரணும் அல்லது தமிழ் தேசியம் மலரணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்க இந்த இனத்துக்கு செய்கிற துரோகமாக தான் அது பார்க்கப்படும். இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட உங்கள் இயக்கத்தை இணைச்சிருக்கீங்க சார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தில் தமிழ் ஈழத்தை மலர செய்வதற்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க சார்? அதான் இப்போ இந்த கட்சியை நம்ம இன்னும் விரிவாக்கம் செய்கிறதுக்காக நிறைய செயல் திட்டங்கள், ஏன்னா ஏற்கனவே அண்ணன் வேல்முருகனோட கொள்கை சித்தாந்தங்களும் நாம் தமிழரும் பெரிய அளவில் வேறுபாடுகள் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும் பொழுது இந்த சித்தாந்தத்தையும் இந்த கொள்கையில நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செயல் திட்டங்களாக இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் பொறுப்பாளர்களை முறையாக அறிவிச்சு ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க. நம்ம இணைஞ்சு போகும்பொழுது இன்னும் வீரியமாக இருக்குங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கையில் எடுத்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளாகவும் மக்கள் சார்ந்த போராட்டங்களாகவும் அதை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக இது ஒரு வாக்கு அரசியலுக்கு ஒரு நேர்மையான வழியில் வெளிப்படைத்தன்மையோடு நம்ம எதுவும் லஞ்ச லாவண்யம் அல்லது பணம் யாசகங்கள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கொள்கைகளும் ஒரே மாதிரி ஒரே அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியில் இணைந்ததாக சொல்கிறீங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல, தமிழ் ஈழத்துக்கான சரியான ஆதரவு கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார்? அது நம்ம அந்த ஒரு சந்தேகம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. காரணம் என்னென்னா, அண்ணன் வேல்முருகனோட அவருடைய அரசியல் பயணம் திடீர்னு உருவாகலை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் வெளிப்படையாக சொல்லலாம், அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டோ அல்லது தனி மனித ஒழுக்கக்கேடான விமர்சனங்களோ இல்லைங்கும் பொழுது உறுதியாக நமக்கான அங்கீகாரம்னா என்ன அப்படின்னா, இந்த செயல்களை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு களம், அதை அவர் உறுதியாக அமைச்சு கொடுக்குறது 100 விழுக்காடு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களுக்கு அந்த சந்தேகம் இப்போதைக்கு இல்லை, எதிர்காலத்திலும் வராதுங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். தனி மனித ஒழுக்கக்கேடான ஒரு விஷயங்கள் அவர் மீது அந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போது திரு சீமான் அவர்கள் மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இதான் பார்க்குறீங்களே, இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் அவர் எதிர்கொள்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல அந்த விமர்சனம்தான் இந்த கட்சியை மேலெலும்ப விடாமல் செய்யுதுங்கிறது தான் உண்மை. என்ன அப்படின்னா, மேதகு பிரபாகரன் தலைவரை நம்ம ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு கோட்பாட்டு தலைவனாக ஏற்ற நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னா அவருடைய வாழ்வியல், அவர் வாழ்ந்த அவர் வரலாறு எல்லாத்தையும் நாம் முழுமையாக உள்வாங்கி முன்னுதாரணமாக வாழாத போது அது சாத்தியமே இல்லை. அப்போ நீங்கள் வெறுமனே நான் அவரோட பிள்ளை, அவரோட தம்பி அப்படிங்கிறலாம் துளி அளவும் பொருத்தமற்ற ஒரு சொல்லாடலாக தான் தொடர்ச்சியாக நம்ம மட்டும் விமர்சனம் வைக்கலை, அது எங்கேயுமே செயல்படலை. இல்லை, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமான பதில்கள் அளிச்சிங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.